எவன் ஒருவன் தன் பலம் தெரியாமல் போராடாமல் இருக்கிறானோ அவனை இந்த தேசம் பிச்சை எடுக்க வைக்கும் என்று சொல்லுவார்கள். வணக்கம், ஆம் ஆத்மி சஞ்சோன் பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் கமலஹாசன் தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னார். அதுக்கு தமிழக அமைச்சர்கள்லாம் எங்கேயாவது லஞ்சம் ஊழல் நிரூபித்து காட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரு சாமானியனா, ஒரு வாக்காளனா, ஒரு எளிய மனிதனா, நான் அந்த அமைச்சர்களை பார்த்து நான் ஒரு சவால் விடுறேன். வாங்க, ஒரு நாள் என் கூட வாங்க, பைக்கில் பின்னாடி உட்காருங்க. 1/2 கிலோமீட்டர்ல ரோட்ல இருக்கிற ஊழல் நான் காட்டுறேன். மனிதன் பாதுகாப்பாக செல்லக்கூடிய ரோட்ல இருக்குது லஞ்சம் ஊழல். எத்தனை மேடு பள்ளங்கள், குண்டும் குழியுமாக. அரசு மருத்துவமனையில் கிடையாது லஞ்சம் ஊழல். ஒரு நோயின் போனா ஒரு பெட்டு கிடையாது. ஒரு வார்டுல இருந்து இன்னொரு வார்டுல கொண்டு போய் தள்ளி நிறுத்தணும்னா அங்க கேட்கறாங்க லஞ்சம். ஒரு பணத்தை வெளியில எடுத்துட்டு வர முடியாது லஞ்சம் கொடுக்காம. கக்கூஸ் 1க்கு 2க்கு போறையா அர்ஜென்ட் அவசரம் அங்க இருக்குதியா ஊழல். இலவச கழிப்பிடம், கட்டணம் இல்லா கழிப்பிடம். கீழே கை தட்டிட்டு 5 ரூபா 10 ரூபா காசு வாங்கிட்டு இருக்கான். ஃப்ரீயா போக வேண்டிய இடத்துல காசு வாங்குறான். அங்க கிடையாது உங்கள்கிட்ட லஞ்சம் ஊழல். குப்பை குப்பை ரோட்ல போய் பாரு, குப்பையை பாரு, குப்பை அல்லாம இருக்குது. அதுல ஊழல் இல்லையா, லஞ்சம் இல்லையா? ஒரு சுகாதாரம் கரெக்டா இருக்கா, இல்ல ஒரு பேருந்து கரெக்டா இருக்குதா? மழை டைம்ல ஒரு பஸ்ல நனையாம போக முடியுதா? பஸ்ஸுக்குள்ள உட்காந்து குழம்பு குடிச்சிட்டு போறோம்ல, அங்க இல்லையா ஊழல்? எல்லா சீட்டும் ஒரு மேடு பள்ளத்துல ஏறினா சீட்டு தனியா பிச்சுடுவார். அதுல இல்லையா? ஒரு தாலுகா ஆபீஸ் போய் பாருங்க, ஒரு விதவை பென்ஷன் வாங்குறதுக்கு அங்க இருக்குதுயா லஞ்சம். ஒரு பட்டா பேர் மாத்தத்துக்கு போய் பாரு, அங்க இருக்குது லஞ்சம். ஏர்போர்ட் போய் பாரு, கட்டணத்துல இருந்து எத்தனையோ டைம் 100 கணக்கில் தொப்புன்னு விழுது. அதுக்கெல்லாம் என்ன பேரு? லஞ்சம் ஊழல் கிடையாதுல்ல. பாலம் சமீபத்தில் பேஸ்புக்ல பாக்குறேன், தனியா ஆடுது, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு பாலத்தோட தூணு. லஞ்சம் இல்லைன்றீங்க, ஊழல் இல்லைன்றீங்க. எதுல இல்ல ஊழல்? கேவலம் கேவலம் கேவலம். இன்னைக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தை மேல 15,000 ரூபாய் கடை இல்லையா? அதுல இல்லையா ஊழல்? இவங்க கிட்ட ஊழல் இல்லைன்னு தயவு செய்து நீங்க நிரூபித்து காட்டுங்கள். ஒரே ஒரு துறை, ஒரு மருத்துவமனையில் நிரூபித்து காட்டுங்கள், ஒரு கக்கூசலுக்கு நிரூபித்து காட்டுங்கள். லஞ்சம் ஊழல் இல்லைன்னு எந்த துறையாவது நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். எல்லா இடத்திலும் எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். வாங்க, என் கூட ஒரு நாள் பைக்ல வாங்க, அத்தனை துறையிலும் இருக்கிற லஞ்சம் ஊழலை நான் நிரூபிக்கிறேன். கமல்கிட்ட இருக்க போறீங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஒரு ஆம் ஆத்மியா, ஒரு சாமானியனா நான் ஏத்துக்கிறேன். வாங்க. தமிழக சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து மக்களே, இந்த அமைச்சர் மக்களுக்கு போய் சென்று சேரும் வரையில் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.